எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகள பாசமாக இனிமேல் கொஞ்சனா அவங்க பேரண்ட்ஸ் என்னை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கோயம்புத்தூரில் 10 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரனே பிஸ்கெட் வாங்கி தர மாதிரி கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ பண்ணி கொன்று தூக்கி வீசியிருக்கான். இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் முதல் முறையே இல்லை. எந்த ஆட்சி மாறினாலும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அதான் ஆக்சுவலாக உண்மை. ஸோ கவர்மெண்ட்டை மட்டும் நம்பி இல்லாமல் அஸ் எ இண்டிவிஜுவலாக நம்மளும் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சரண்யா சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, குழந்தைகள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை கிரியேட் பண்ணோம் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம. அப்போ தான் அந்த குழந்தைங்க என்ன விஷயம் நடந்தாலும் நம்மள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க பயப்படாமல். சின்ன சின்ன விஷயத்துக்கே அவங்கள திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட எப்படி ஃப்ரெண்டாக பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 95% இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான் நடக்குது. அப்பா அம்மாவை தவிர யாராக இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுட்டு தான் குழந்தைகளை அவங்கள்ட்ட பழக விடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் போக்சோ மாதிரி பயங்கரமான சட்டங்கள் இருந்தாலும் அதோட அவேர்னஸ், அதோட பயம் இன்னும் மக்கள்கிட்ட போய் செல்லலை. அந்த பயம் இன்னும் நிறையா கிரியேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி குற்றங்கள் செய்ய தயங்குவாங்கங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்சவங்கள கவர்மெண்ட் பார்த்துக்கிறத தாண்டி நம்மளும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்க, தெரிஞ்சவங்க, முக்கியமானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.